ஹாய் காய்ஸ், இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்வியூ கொஷனில் நிறைய பேர் ஆன்சர் பண்ண மாட்டோம். ஸோ கடைசி மட்டும் கவனமாக கேளுங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். ஓகே, ஸ்ட்ரிங்கில் வந்து ப்ரோக்ராமர் எம்ஜேன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் என்ன பண்ணுறேன்னா, 0th பொசிஷன் ஆஃப் தட் ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இப்போ பி இருக்குல்ல, அந்த பிக்கு பதிலாக சி கொடுக்குறேன். அண்ட் தென் மறுபடியும் கன்சோல் லாக் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம என்ன நினைப்போம், அது க்ரோமர் எம்ஜேன்னு வரும், அதாவது பி பதில் சி வரும்னு நினைப்போம். பிகாஸ் நம்ம அரையில் வந்து நம்ம நம்பர்ஸை யூஸ் பண்ணி பண்ணும்போது ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகும். ஆனால் ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் அது இம்மியூட்டபிள். இப்படி நம்மளால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஆனால் ராங்காக எல்லோரும் சேஞ்ச் ஆகும் நினச்சி அது சி வந்துடும் அப்படின்னு நினைப்போம். அதான் தப்பு. இப்போ நான் வேணால் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நமக்கு ஈவன் நான் சி இங்கே கொடுத்துருந்தாலும் கூட அது சேஞ்ச் ஆகலை, எந்த எஃபெக்ட்டுமே ஆகலை. நம்மளுக்கு ப்ரோக்ராமர் எம்ஜேன்னு தான் வந்திருக்கு. ஓகே, நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள். நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங்கை நம்பரை வேணால் நம்ம ஈஸியாக பண்ணலாம், அரேயில் இது பண்ண முடியாது. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கண்டிப்பாக என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.